இந்த பார்ட்டிசிபேட்டரி நோட் என்பதெல்லாம் ஏதோ பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பணம் போடுறதுக்கான வழி என்று மட்டும் அதை நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. இப்போ மோடி வெளிநாடுகளுக்கு போய் அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஊரா போய் சொல்றாரு, பேசுறாரு. இப்படி அந்நிய முதலீடுகள் என்று இந்தியாவுக்கு வருகின்ற முதலீடுகளில் ஒரு கணக்கீட்டின்படி அதிகபட்சமா இந்தியாவில் முதலீடு செய்திருக்கிற வெளிநாடு அமெரிக்கா இல்ல, பிரிட்டன் இல்ல, பிரான்ஸ் இல்ல, ஜெர்மனி இல்ல, வேற எந்த பெரிய நாடும் அல்ல, மொரீஷியஸ் என்ற ஒரு குட்டி தீவு, இந்து மாக்கடலில் இருக்கிற ஒரு தீவு. மிஞ்சி போனா ஒரு 12 லட்சம் பேர் மக்கள் தொகை இருக்கும். அந்த மொரீஷியஸ் தீவு தான் சுமார் 40% மேல் அந்நிய முதலீட்டை இந்தியாவில் போட்டிருக்குது. அது மாதிரி வேற பல தீவுகள் இருக்குது, கேமான் தீவுகள் உள்ளிட்ட பல தீவுகள் இருக்குது. இப்போ இந்த தீவுகள் பணத்தை போடுது அப்படின்னா அவங்களுக்கு என்ன அப்படி பணபலம் வந்தது? அங்க யார் இருக்கிறார்கள்? யாருடைய பணம் அது? அந்த பணம் எல்லாம் இந்திய தரகு முதலாளிகளுடைய கருப்பு பணம். இங்கிருந்து கிளம்பி இந்தியாவிலிருந்து அந்த கருப்பு பணத்தை வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்று அது பல ஊர்கள் சுற்றி மொரீஷியஸ் இங்கே அந்நிய முதலீடாக அது திரும்ப வருகிறது. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய கருப்பு பணம் ஜீவாத்மா என்றால், உலகம் முழுதும் நிறைந்திருக்கக்கூடிய கருப்பு பணம் பரமாத்மா. பாரதிய ஜனதாக்காரங்களுக்கு புரியக்கூடிய மொழியில் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவில் கலந்துருது. இந்த சாக்கடை சர்வதேச சாக்கடையில் கலந்துருது. அதுக்கப்புறம் அது மொரீஷியஸ் வழியா இப்படி உள்ள வந்தால் அது புனித கங்கை நதி, அந்நிய முதலீடு. அதை மோடி அதில் மூழ்கி எழுந்து விழுந்து கும்பிடுவார். அந்த அந்நிய முதலீட்டை வரவேற்பார். இந்த கருப்பு பணத்தை, எந்த கருப்பு பணத்தை ஒழிப்பதாக இவர்கள் பேசுகிறார்களோ அந்த கருப்பு பணம் வெளிநாடுகளுக்கு சென்று அதை வெளிநாட்டு வழியாக அந்நிய மூலதனம் என்ற பெயரிலே இங்கே உள்ளே வருகிறது. அந்த கருப்பு பணத்துக்கு ஏராளமான சலுகைகள் வழங்கப்படுகின்றன. இப்போ இந்த கருப்பு பணத்தை யார் எடுத்துட்டு போறாங்க, எப்படி எடுத்துட்டு போறாங்க? நம்ம பெரிய டாடா, அம்பானி, பிர்லா, அதானி அவங்களெல்லாம் பெரிய கையெல்லாம் விட்டுருவோம். நம்ம நத்தம் விஸ்வநாதன், நத்தம் விஸ்வநாதன் யாரு? அவர் அமைச்சராவதற்கு முன்னால அதிமுகவில் அவர் இருந்தபோது அவருடைய தொழில் என்ன? அவர் அந்த பக்கம் தேனி பக்கத்தில் ஏதோ பிராந்தி ஷாப் வச்சிருந்தார், ஒயின் ஷாப் ஓனர். அவர் அதுக்கப்புறம் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி அமைச்சராகிட்டார். அமைச்சரான பிறகு இப்ப சமீபத்தில் அதிமுகவுக்குள்ள அம்மா நடத்திய ரெய்டின் விளைவாக தெரிய வந்த உண்மைகள் என்ன? நத்தம் விஸ்வநாதன் வெளிநாடுகளில் துபாயில் அவருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அவருக்கு தீவே இருக்குது, இந்தோனேஷியாவில் நிலக்கரி சுரங்கம் இருக்குது. இப்படியெல்லாம் பத்திரிகையில் செய்தி வந்தது. அவர் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும்போதுதான் அதானி குழுமம் சூரிய ஒளி மின்சாரத்தை அளவுக்கு அதிகமான விலையில் இந்திய தமிழக அரசுடன் ஒப்பந்தம் போட்டு தலையில கட்டினாங்க. அதற்காக எவ்வளவு ரூபாய் லஞ்சமாக கைமாறி இருக்கும் நமக்கு தெரியாது. அந்த லஞ்சத்தை எல்லாம், அந்த லஞ்ச பணத்தை எல்லாம் ஒரு மஞ்சள் பையில போட்டு சுருட்டி நத்தம் விஸ்வநாதன் கையில கொடுத்து அவர் அந்த பையை எடுத்துக்கிட்டு பிளேன்ல ஏறி போய் துபாயில போட்டு வந்தாரா அல்லது சிங்கப்பூர்ல போட்டு வந்தாரா? அப்படியா நடக்குது விஷயம்? அப்படி நடப்பது இல்லை. இப்போ அப்ப இவர் பெயர்ல இவர் சொல்லுகின்ற நபருக்கு அங்கே ஒரு சொத்து வாங்கப்பட்டு விடும் அல்லது அந்த வங்கி கணக்கில் அங்கே பணம் செலுத்தப்பட்டு விடும். அப்படி ஒரு சர்வதேச வலைப்பின்னல் இந்த முதலாளிகளுக்கெல்லாம் இருக்குது. இவங்களும் அந்த பணத்தை அங்கே வைத்துக் கொள்வார்கள். நாளை நத்தம் விஸ்வநாதன் என்ன செய்வார்? நாளை நத்தம் விஸ்வநாதன் ஒரு ஊழல் அமைச்சராக அல்ல, ஒரு அந்நிய முதலீட்டாளராக இந்தியாவுக்குள்ள வருவார். அவருடைய பணம் அந்நிய முதலீடாக இங்கே உள்ளே வரும். ஊழல் என்பது இப்படிதான் நடக்குது. நத்தம் விஸ்வநாதனுக்கு போக வேண்டாம், சசிகலா வீட்டுக்காரர் நடராஜன் அடிக்கடி கேமான் தீவுகள் என்ற தீவுக்கு போயிட்டு வருவாராம். கேமான் தீவு என்பது இப்படி ஒரு வரியில்லா சொர்க்கம். கருப்பு பணங்களை சிஸ் வங்கின்னு சொல்றாங்களே, அது போன்ற வங்கிகள் இருக்கின்ற ஒரு சின்ன தீவு. அதனுடைய மக்கள் தொகையே ஏதாவது ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் இருக்கும். அந்த தீவுகளுக்கு இவர் அடிக்கடி போய் ஏதோ ஏடிஎம்ல பணம் எடுக்க போற மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்காரு. உண்டா இல்லையா, போனது உண்டா இல்லையான்னு பார்த்து விசாரிக்கட்டும். இது இவர்களுக்கு தெரியாதா? இந்த மத்திய அரசினுடைய வருவாய் புலனாய்வு துறையே கண்டுபிடித்த ஒரு வழக்கை உங்களுக்கு நான் சொல்றேன். மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை ஒரு விவரத்தை வெளியிட்டாங்க. 2010க்கும் 2014க்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் அனல் மின்சாரத்துக்காக நிலக்கரியை கொள்முதல் செய்த வகையில்
29,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது. இந்த ஊழல் எப்படி நடந்தது? இந்தோனேஷிய சுரங்கத்திலிருந்து அன்றைய தேதியிலே நாம் நிலக்கரியை நேரே வாங்கியிருந்தால் ஒரு டன் நிலக்கரியின் விலை $50. மாறாக அந்த நிலக்கரியை வாங்கும் பொறுப்பு பல்வேறு நிறுவனங்கள், தரகு கம்பெனிகள் கையில் ஒப்படைக்கப்பட்டது. அப்ப கரி இந்தோனேஷியாவில் தான் இருக்குது. ஆனால் அந்த கரி ஒரு 7-8 கை மாறுகிறது. துபாயில் இருக்கிற கம்பெனி காகிதத்தின் மூலம் அதை சிங்கப்பூருக்கு விற்குது, சிங்கப்பூர்ல இருக்கிற கம்பெனி இன்னொரு நாட்டுக்கு விற்குது, இன்னொரு நாட்டில் இருக்கிற கம்பெனி இன்னொரு நாட்டுக்கு இருக்கிற கம்பெனிக்கு விற்குது. இப்படி ஒவ்வொரு இடமும் கை மாறும் போது $2, $5, $6 என்று அதன் விலை உயர்ந்து கொண்டே போகிறது. கப்பல்ல இருந்து இந்தியாவுக்கு நேர கரி வந்து சேர்கிறது. ஆனால் இந்த காகிதம் ஒரு சுற்றி விட்டு வரும்போது அந்த கரியினுடைய விலை $50 ஒரு டன் $87 என்று மாறிவிடுகிறது. $37 அதிகரிக்குது. $37 நீங்கள் 70 பெருக்கிக் கொள்ளுங்கள் ஒரு டன்னுக்கு எவ்வளவு என்று. இந்த ஊழலில் தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், குஜராத், ஒரிசா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்குது. குறிப்பா தமிழ்நாடு மின்சார வாரியம் மட்டும் இந்த மோசடியான விலை உயர்வால், ஊழலால் இழந்திருக்கும் தொகை 1500 கோடி ரூபாய். இந்த ஊழலில் இந்த மாநில அரசுகள், அரசியல்வாதிகள், அதிகார வர்க்கத்தினர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, இதுல அதானி நிறுவனம், அம்பானி நிறுவனம், ரூயா நிறுவனம், ஜிண்டால் நிறுவனம், இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம், இவர்கள் எல்லோரும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அதானி குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு மின் நிலையத்திற்கு எந்திரங்களை இறக்குமதி செய்த வகையில் எந்திரங்களின் விலையை கூட்டி காண்பித்து 6000 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார் என்று கண்டுபிடித்திருப்பது இந்த மத்திய புலனாய்வுத்துறை. அந்த அதானியினுடைய விமானத்தில் ஏறிதான் இவர் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். அந்த அதானியினுடைய காசில் தான் மோடி பிரதமராகி இருக்கிறார். அந்த அதானிக்கு ஆஸ்திரேலியாவில் சுரங்கம் வாங்கி கொடுப்பதற்காகத்தான் அவர் கையோடு கணக்கு பிள்ளை போல இவர் கூட போனார். அந்த மோடி கருப்பு பணத்தை ஒழிப்பதாக நம்மை நம்ப சொல்லுகிறார். இப்போ இந்த $50 நிலக்கரியை $87 ஏன் வாங்கினாய் என்று கேள்வி கேட்க முடியுமா? வருவாய் புலனாய்வுத்துறை கேட்க முடியும். அப்ப என்ன பதில் சொல்லுவார்கள்? எதுக்கு இப்படி 10 கை மாற வேண்டும் என்று கேட்டால், அது நாங்கள் வழக்கமா வாங்குறது, இது ஒரு வணிக நடவடிக்கை என்று பதில் சொல்வார்கள். அது பர்ஃபெக்ட்லி லீகல், சட்டபூர்வமானது, மறுக்க முடியாதது, குற்றம் சாட்ட முடியாதது. ஆனா இந்த வழக்கில் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், இவர்கள் கைமாற்றி விட்ட கம்பெனி பூரா உப்புமா கம்பெனி, லெட்டர் பேட் கம்பெனி, பினாமி கம்பெனிகள் இருந்தும் கூட, அது தெரிந்தாலும் கூட, இப்படி பொய்யான கம்பெனிகளின் பேரில் கைமாற்றி விடப்பட்டு $37 இந்த விலை செயற்கையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று வருவாய் புலனாய்வுத்துறையால் குற்றம் சாட்ட முடிந்தாலும் கூட, இந்த குற்றவாளிகளுக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பணம், இதை வருவாய் புலனாய்வுத்துறையால் கைப்பற்ற முடியுமா? எந்த வங்கியில எவ்வளவு போட்டு வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டறிய முடியுமா? அந்த பணத்தை முடக்க முடியுமா என்றால் முடியாது. அதற்கான அதிகாரம் இந்த அரசுக்கு இல்லை. அல்லது இவர்கள் பணம், இந்த கருப்பு பணத்தை எங்கெல்லாம் போட்டு வைத்திருக்கிறார்களோ அந்த நாடுகளுடன் இந்திய அரசுக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் கேட்க மாட்டார்கள். கேட்க வாய்ப்பு இருந்தாலும் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். அப்ப இப்படி முதலீடு செய்யப்பட்ட இந்த பணம், 29,000 கோடி ரூபாய் பணம், அந்நிய நேரடி முதலீடாகவோ அல்லது அந்நிய முதலீட்டு நிறுவன முதலீடாகவோ இந்தியாவுக்குள்ள அந்நிய மூலதனம் என்ற பெயரில் வரும். அது வெள்ளை பணமாக வரும். இதுல ஒரு நபர் மேல குற்றம் சாட்டி இருக்கிறாங்க, மற்ற பேர் மேல கூட குற்றம் சாட்டலாம், அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை கூட போடலாம். ஆனால் அவர்களை வேணா கருப்பு குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர் என்று சொல்லலாம். ஆனால் அந்த பணம் வெள்ளை பணம், லெஜிட்டிமேட் மணி என்ற பெயரில் இங்கே முதலீடாக வரும். கருப்பை வெள்ளையாக மாற்றுகின்ற நடவடிக்கைக்கு இந்த அரசாங்கமே உடந்தையாக இருக்கும்போது, அதை அங்கீகரிக்கும் போது, கருப்பு பணத்தை பிடிக்கிற கேள்வி எங்கே வந்தது?
இந்த தொகை என்பது இது அதிகாரிகளோ அல்லது ஒரு அமைச்சர் வாங்கின தொகையா? இந்த 29,000 கோடியில நத்தத்துக்கு எவ்வளவு இருக்கும் அல்லது அதிகாரிக்கு எவ்வளவு இருக்கும்? அது எலும்பு துண்டுகள் போல ஒரு தொகை இருக்கும். ஆனால் கரியை போல பெரும் தொகையை விழுங்குவது இந்த தரகு முதலாளிகள். இங்கேயாவது நிலக்கரியை வாங்கினாங்க, வாங்கினதுல ஊழல். எதையுமே வாங்காமையே வெறும் காகிதத்தை காட்டியே பல 100 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்ற உதாரணங்களும் உள்ளன. இந்த கருப்பு பணத்தை போட்டு வைப்பதற்காக சிஸ் வங்கின்னு சொல்றாங்களே, அது போன்ற வங்கிகள் உள்ள தீவுகளில் மொரீஷியஸ், கேமன் ஐலண்ட் மாதிரி பஹாமான்னு ஒரு தீவு இருக்குது. அந்த தீவும் ஒன்று. அந்த தீவில் சுமார் ஒரு 3.5 லட்சம் தான் அந்த தீவினுடைய மக்கள் தொகை. 2008ஆம் ஆண்டுல இந்த பஹாமா தீவுக்கு இந்தியாவிலிருந்து செய்யப்பட்ட ஏற்றுமதியின் மதிப்பு $22 லட்சம். ஒரு 2 ஆண்டுகள் கழித்து ஒரு 2010ல் இந்த $22 லட்சம் என்பது $280 கோடி உயர்ந்தது. அதாவது $22 லட்சம் என்பது 28,000 லட்சம் உயர்ந்தது. அந்த 3.5 லட்சம் பேர் மக்கள் தொகை உள்ள நாட்டில் அப்படி என்ன வாங்கியிருப்பாங்க, என்ன ஏற்றுமதி செய்தார்கள் என்று பார்த்தால் அதை ஏற்றுமதி செய்தது 2 நிறுவனம். ஒன்று ரிலையன்ஸ், இன்னொன்று எஸ்ஆர். அவங்க பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்ததாக கணக்கு காட்டியிருக்கிறார்கள். அந்த 3.5 லட்சம் பேர் 24 மணி நேரமும் வண்டியில சுத்தி பெட்ரோல்லையே குளிச்சு பெட்ரோலையே குடிச்சாலும் கூட அவ்வளவு பெட்ரோல் அங்க செலவிட முடியாது. அப்போ அது நடைபெறாத ஒரு வணிகம். இது அம்பானி மட்டும் இல்ல, இன்னைக்கு கருப்பு பணத்தை ஒழிப்பதில் முன்னணியில் இருக்கிற மோடியினுடைய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியில் ரெட்டி சகோதரர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கர்நாடகாவில் பெல்லாரி மாவட்டத்தையே விழுங்கியவர்கள். பெல்லாரி மாவட்டத்தை விழுங்கினவங்கன்னு மட்டும் சொன்னா பத்தாது, கர்நாடகா எல்லையை ஆந்திராவுக்குள்ள கொஞ்சம் நவுத்தி வச்சவங்க, எல்லையே நவுத்தியவர்கள். அப்பேற்பட்ட கேடிகளான ரெட்டி சகோதரர்கள், சுஷ்மா ஸ்வராஜின் அபிமான பிள்ளைகள், அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பெல்லாரி மாவட்டத்திலிருந்து கர்நாடகாவிலிருந்து உயர்தரமான இரும்பு கனிமத்தை ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். எவ்வளவு? அங்க உள்ள துறைமுகங்கள் மூலம் எடுக்கப்பட்ட கணக்கின்படி 5000 முறை கப்பல்களில் இந்த இரும்பு கனிமம் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் சுங்கத்துறையில் ஏற்றுமதி வங்கி கணக்கு, சுங்கத்துறை மூலம் போனதுக்கான கணக்கு 1000 முறை ஏற்றுமதி செய்யப்பட்டதுக்கு தான் இருக்குது. மிச்சம் 4000 எப்படி போச்சு? அதிலிருந்து கிடைத்த வருவாய் எங்கே? அது எங்கே முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது? அது எப்படி வருகிறது? இது மோடிக்கு தெரியாதா? ஆகவே கருப்பு பணம் என்பது போய் எங்கேயோ ஒரு பொட்டியில் வச்சிருக்கிறத எடுத்துட்டு வருவது அல்ல. கருப்பு நடவடிக்கைகளை எப்படி கையாள்வது என்பது பற்றியதுதான் இந்த பிரச்சனை. இப்படி கருப்பு நடவடிக்கைகளை நியாயப்படுத்துகின்ற எல்லா வழிமுறைகளையும் வகுத்திருக்கிறார்கள். வகுத்திருப்பதெல்லாம் மிக முக்கியமா நடைபெற்றது பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி காலத்தில். உலக வங்கியினுடைய அறிக்கையின்படி 1998க்கும் 2004க்கும் இடைப்பட்ட காலத்தில்தான், அதாவது வாஜ்பாயினுடைய ஆட்சி காலத்தில்தான் இந்தியாவிலே கருப்பு பணம் மிக அதிகமான அளவுக்கு அதிகரித்திருக்கிறது. $2011 இந்த 2G ஊழல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பித்த பிறகு அத்வானி கருப்பு பணத்துக்கு எதிராக ரத யாத்திரைன்னு தொடங்கினார். 70 லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணம் வெளிநாட்டில் இருக்குது, அதை கைப்பற்றி இங்க கொண்டு வர போறேன். அவர் அத்வானி இரும்பு மனிதராக அன்னைக்கு தூக்கி நிறுத்தப்பட்டார். லோ புருஷ், அப்படியே அவர் அடிச்சு தூக்கிட்டு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி. ஆனா அவரை அடிச்சு தூக்கிட்டாரு மோடி. மோடி அதை எடுத்துக்கொண்டார். அண்ணா ஹசாரே 2G ஊழலை, இது மாதிரி விவகாரங்களை எல்லாம் முன்வைத்து கருப்பு பணத்தை நாங்கள் கைப்பற்றி கொண்டு வரப்போகிறோம், ஆளுக்கு 15 லட்சம் ரூபாய் கொண்டு வீட்டில் கொண்டாந்து சேர்க்க போகிறோம் என்று பிரச்சாரம் செய்தவர் மோடி, இதை பயன்படுத்தி கொண்டு. ஆனால் இதே யூபிஏ ஆட்சி காலத்தில் கருப்பு பணம் என்ற பிரச்சனையினுடைய மிக முக்கியமான ஒரு வெளிப்பாடாக சான்றாக இருந்த வோடாபோன் வரி ஏய்ப்பு வழக்கு, அந்த வரி ஏய்ப்பு வழக்கில் அந்த வரி பணத்தை பெறக்கூடாது, வரியை வசூலிக்க கூடாது என்று இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்தது. அதற்கு பின்னாலே இத்தகைய வரி ஏய்ப்பு நடவடிக்கைகளை தடுப்பதற்காக பிரணாப் முகர்ஜி ஒரு சட்டம் கொண்டு வந்த போது
ஜெனரல் ஆன்டி அவாய்டன்ஸ் ரூல்ஸ் GARR என்ற சட்டம் கொண்டு வந்த போது அதை எதிர்த்து பெரும் குரல் எழுப்பியவர் இன்றைய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி. அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது சுவிஸ் வங்கியிலிருந்து வெளிநாட்டிலிருந்து பணத்தை கொண்டு வந்தீர்களா, பணத்தை வெளியிடுங்கள் என்று இவர்கள் கூச்சல் எழுப்பினார்கள். அப்போ பிரணாப் முகர்ஜி பாராளுமன்றத்தில் இவங்களை கேலி செய்தார். சுவிஸ் வங்கி பெயர் கொடுக்க மாட்டேன்றாங்க, நம்ம என்ன ராணுவத்தை அனுப்ப முடியும்னு கேட்டாரு. அப்போ மூடிக்கொண்டு பேசாம உட்கார்ந்தாங்க. ஆனால் பெயரை வெளியிட மறுக்கிறார்கள் என்று மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தார்கள். இன்றைக்கு அதே வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் இந்த பெயர்களை எல்லாம் வெளியிட வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுந்த போது பெயரை வெளியிட முடியாது என்று பிரணாப் முகர்ஜி என்ன பதிலை சொன்னாரோ அதே பதிலைத்தான் உச்சநீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் சொல்லியது. இப்போ வெளிநாட்டு பணம் 70 லட்சம் கோடியை கொண்டு வந்து பிரித்து கொடுக்குறேன்னு சொன்னவங்க அதை காது வச்ச மாதிரி அப்படியே கைவிட்டு விட்டார் மோடி. அதை பற்றி பேசுவதே இல்லை, யாரும் பேசுறதில்லை. இப்போ உள்நாட்டு பணத்தை எப்படியாவது கொண்டு வரணும், முதல்ல இங்கே முடிப்போம் அப்படின்னு பிளேட்டை திருப்பி போடுகிறார்கள். சரி, உள்நாட்டில் எங்கே இருக்கிறது கருப்பு பணம் என்று உனக்கு தெரியாதா? உன்னால் கண்டுபிடிக்க முடியாதா? அப்போ உன்னால் அந்த கருப்பு பணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் இதை கண்டுபிடிப்பதற்கு பொறுப்பானவர்கள் யார்? அதற்கு பொறுப்பான துறைகள் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், என்போர்ஸ்மெண்ட், ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ், CBI, இன்னும் எண்ணற்ற துறைகள் இருக்கு, பினான்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாம் இருக்குது. அப்போ அவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள்? அவர்களெல்லாம் ஒன்று, நீங்கள் சொல்லுகின்ற இந்த கருப்பு பண முதலைகளுக்கு, கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு விலை போய்விட்டார்கள், அல்லது நீங்களே கூடி வகுத்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டாம் என்று நீங்களே முடிவு செய்து விட்டீர்கள். அப்போ இந்த அமைப்பு மொத்தமா நீங்க வரி வசூல் செய்வதற்காக, நிர்வாகம் செய்வதற்காக வைத்திருக்கின்ற இந்த அரசமைப்பு என்பது கையாலாகாதாகிவிட்டது, விலை போய்விட்டது, தோற்றுவிட்டது என்பதுதான் பொருள். உனக்கு கண்டுபிடிக்க முடியல. இப்போ எங்க கருப்பு பணம் இருக்குன்றதுக்கு 500 1000 செல்லாது என்று சொல்லி இத்தனை பேரையும், நாட்டு மக்கள் அனைவரையும் துன்புறுத்துகிறாய். அதனால வீட்டில் இருக்கிற வயசானவங்க, பசங்க, பிள்ளைங்க எல்லாரும் மூஞ்சிலையும் மருந்து அடிக்கிறாங்க. மூட்டைப்பூச்சி இருக்கிறத ஒழிக்கிறாங்களாம், கண்டுபிடிக்கிறாங்களாம், மூட்டைப்பூச்சியை வெளியே கொண்டு வராங்களாம். அவங்க யாரிடமிருந்து? கருப்பு பணம்ன்றதே பார்க்காதவங்கள்ட்ட இருந்து கருப்பு பணத்தை கொண்டு வரேன், 500 ரூபாயை வெளியிடு, 1000 ரூபாயை வெளியிடு என்று ஒரு மோசடியான நடவடிக்கையை ஒரு அரங்கேற்றி ஒரு பதட்ட நிலையை உருவாக்குகிறார்கள். இதை அமல்படுத்தும் இந்த அறிவிப்புக்கு முன்னால முப்படை தளபதிகளை எல்லாம் பார்த்து பேசுறாராம் மோடி. எதுக்கு? ஒரு உள்நாட்டில் கலகம் வரும், சிவில் அன்ரெஸ்ட் வரும் என்ற அச்சம் காரணமா மக்களை சமாளிப்பதற்கு. இந்த முப்படை தளபதிகள்லாம் கருப்பு பணத்தை பிடிக்கிறதுக்கு யாரும் போகல. கருப்பு பணம் வைத்திருக்கக்கூடிய முதலைகளுக்கு எதிராக ராணுவமோ தளபதிகளோ ஏவப்படவில்லை, அவர்களோட கலந்து ஆலோசனை நடக்கல. 500 1000 செல்லாது என்று கூறிவிட்டால் சாதாரண உழைக்கும் மக்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடி, அவர்களுக்கு வரக்கூடிய கோபம், அவர்களுடைய எதிர்வினை, இதிலிருந்து இந்த அரசாங்கத்தை தற்காத்துக் கொள்வதற்கு முப்படை தளபதிகளோட ஆலோசனை நடக்குது. இத்தனையும் செய்துவிட்டு இன்றைக்கு விவாதங்களில், தொலைக்காட்சி விவாதங்களில் பிஜேபி சார்பாக பேசக்கூடிய பேச்சாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஏயா இதெல்லாம் இப்போ 500 1000 செல்லாதுன்னா கருப்பு பணம் ஒழிஞ்சிருமா அப்படின்னு கேட்டாக்கா, இல்லை நாங்கள் அப்படி சொல்லலையே, இதனால ஒழிஞ்சிரும் சொல்லலை, கருப்பு பணத்தை ஒழிப்பதை நோக்கி ஒரு சின்ன நடவடிக்கை இதுன்னு ரொம்ப பணிவா பேசுறாங்க. ஒழிக்க முடியாது என்பதை அவர்கள் இப்ப முடியாது, அது இன்றைக்கு முடிகிற காரியம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை காண முடியாத மாதிரி அதை பேசுறாங்க. அப்ப எதற்காக இவ்வளவு ஒரு மோசமான, நாட்டையே இப்படி ஒரு துன்பத்தில் ஆழ்த்துகின்ற நடவடிக்கை எதற்கு? அது ஏன் இப்படி திணிக்கப்படுகிறது? ஏன் இப்படி திணிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு வேறு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். கருப்பு பணத்தை கண்டுபிடிப்பது அல்ல இவர்களுடைய நோக்கம். பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக ஏவி விடப்பட்டிருக்கின்ற இந்த நடவடிக்கைக்கு முற்றிலும் வேறு ஒரு நோக்கம் இருக்கிறது.